ஹாய் காய்ஸ், இது மனதோடு பேசுவோம் எபிசோட் 1. இன்னைக்கு நம்ம மனதோடு பேசுவோம்ல பேச போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா அன்பு. அன்பு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டாப்பிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தினால நிறைய பேர் நிறைய விஷயத்த கெயின் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் நிறைய விஷயத்த லூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அன்பு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அப்படின்னா கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, சர்ப்ரைசஸ் பண்ணுறது, இல்லை பெரிய பெரிய விஷயமா யோசிக்கிறது தான் அன்பு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அன்பே கிடையாது. அன்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய செலவு பண்ணணும், இல்லை பெருசாக யோசிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் கூட நம்ம அன்பா அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு அன்பு தான். அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க அவங்கக்கிட்ட வந்து சொல்லும்போது ஒரு கஷ்டத்தையோ இல்லை அவங்க ப்ராப்ளத்தையோ இல்லை ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க அப்படின்னா சலிச்சிக்காமல் உட்காந்து கேட்குறது இருக்கு இல்லையா, அந்த காது கொடுத்து கேட்குறது வந்துட்டு கூட என்னை பொறுத்த வரைக்கும் அன்பு தான். ஏன்னா இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் காது கொடுத்து கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆனால் அன்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பியூரான ஒரு விஷயம். அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது ஒரு ரிசீவிங் சைடில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அன்பு வந்து கிவிங் சைடில் இருந்தவங்க ரிசீவிங் சைடில் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நான் வந்து ரொம்ப யோசித்து சொல்ல வேண்டியதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடுக்குறவங்களுக்கு இருக்கிற மனசு வாங்குறவங்களுக்கும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனுஷங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஸோ ஒரு சிரிப்பு, ஒரு ஒரு வார்மான ஒரு விஷயம் நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு நாளில் பண்ணும்போது அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அன்போட வெளிப்பாடாக இருக்கும். அது ஒரு பெரிய சேஞ்ச் அவங்க லைஃப்பில் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லாரும் நம்ம லைஃப்பில் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அன்பு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது நம்ம தான் யோசித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அவ்வளவும் நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் டெய்லி லைஃப்பில் சொல்லுவோம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிட்டு தான் இருக்கோம். அது பணமா, புகழா, பெருமையா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எல்லாரும் வந்து எதிர்பார்த்து ஓடுற ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது அன்பாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம பிஸி லைஃப்பில் நம்ம டெய்லி நிறைய பேருக்கு கால்ஸ் பண்ணுறோம், மெசேஜஸ் பண்ணுறோம், அஃபிஷியலாக நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம். பட் எவ்வளோ பேர் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நல்லா பேசுகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எவ்வளோ நேரம் நம்ம சிரித்து பேசிடுறோம் ஒரு நாளில் அப்படிங்கிறது வந்து கைவிட்டு எண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபோனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு இதுனா அவ்வளோ வந்து நம்ம சீரியஸாக வந்து எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுறோம், டீல் பண்ணுறோம். ஆனால் வந்து வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்னன்னு கூட கேட்காத நிறைய பேர் நம்ம இன்னும் இருக்கோம். நம்ம டெய்லி சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் போடுறோம், கமெண்ட்ஸ் பண்ணுறோம். பட் நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணுற ஒரு செயலுக்கு நம்ம எவ்வளோ பாராட்டு கொடுக்குறோம், எவ்வளோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறோம், அவங்க இன்னும் அந்த பாதையில் போகணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறோன்னு தெரியலை. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம வந்து சொல்லாமல் இருக்கிறது கூட நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடணுன்றது என்னோட நம்பிக்கை. ஏன்னா எப்போவுமே எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரிஞ்சிடாது. ஸோ சொன்னால் மட்டும்தான் புரியும். நம்ம அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக நிறைய ஹர்ட் ஆகிருப்போம். அதனால இப்போது நிறைய பேர் வந்து நான் இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன், யார் மேலேயும் அன்பு செலுத்த மாட்டேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கெல்லாம் கண்டிப்பாக வராதிங்க. ஏன்னா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நிரந்தரமானது. அது நம்ம கொடுக்க கொடுக்க பெருகுமே தவிர எப்போவுமே அது வந்து குறைஞ்சது கிடையாது. இன்னும் உண்மையாக சொல்லணும்னா அன்பு அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமான ஒரு விஷயம். அன்பு தப்பு கிடையாது. நம்ம யார் மேலே அன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் தப்பு. ஸோ யார் மேலே நம்ம அன்பு காட்டுறோம், செலுத்துகிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்புக்கான வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன விஷயம்தான். யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப்பில் இருக்கிற நம்ம மெம்பர்ஸ் கிட்ட நம்ம எவ்வளோ வாட்டி நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோன்னு எனக்கு தெரியலை.
ஸோ எவ்வளோ பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ டெய்லி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டெய்லி சொல்லணும்னு நான் சொல்ல வரல. ஒரு சின்ன கெஸ்டர், ஸ்மைல், ஒரு ஃபோன் கால், ஒரு மெசேஜ், எந்த ஒரு விஷயம் மூலமாகவும் நீங்கள் வந்து அந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்த காட்டலாம். நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு அப்படின்னு சொன்னோடனே பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அப்படி தான் இருக்கணும் இல்லை. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மேலே கூட அன்பை நம்ம காட்டலாம். ஒரு ரோட்டில் ஒரு கெஸ்டர் மூலமாக, ஒரு ஸ்மைல் மூலமாக, டெய்லி நம்ம போயிட்டு வரும்போது பார்க்குறவங்க கிட்ட ஒரு ஸ்மைல் பண்ணால் அந்த டே உங்களுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குற அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா அன்பு இருக்கும்போதே காட்டுங்க. ஏன்னா காலம் நம்மளுக்காக எப்போவுமே காத்துட்ருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஸோ எந்த ஒரு விதமாகவுமே இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கெஸ்டர், ஒரு காலோ, ஒரு மெசேஜோ, ஒரு ஹக்கோ, ஒரு ஸ்மைலோ, இல்லை ஏதோ ஒரு விதமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட அன்பு காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். அன்பு எப்போவுமே கொடுத்தா குறையாது. அது வந்து கண்டிப்பாக கொடுக்குறவங்களோட மனசையும் நிறைக்கும், வாங்குறவங்களுடைய மனசையும் நிறைக்கும். அன்பு எப்போவுமே தப்பான ஒரு விஷயம் கிடையாது. அன்பு வந்து கொடுத்து நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு சொன்னால் ஏமாறுற நம்ம ஏமாளிகள் கிடையாது. யார்கிட்ட நம்ம கொடுத்தோமோ அவங்க தப்பானவங்கன்னு அர்த்தம். நம்மள அன்பு மூலமாக ஏமாத்துறவங்க எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு அந்த அன்பை உணர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போவுமே நிரந்தரமாக நம்ம வாழ்க்கையில் வச்சுட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய உண்மையான அன்புக்கு ஒரு நேரம் வரும். எப்போது வந்து கரெக்டான டைமில் அது ரெக்கக்னைஸ் ஆகணுமோ கண்டிப்பாக அது ரெக்கக்னைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். நான் உங்களோட அட்வொகேட் ராஜமாதங்கி. இது உங்களுடைய மனதோடு பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அப்கமிங் எபிசோட்ஸில் நம்ம பேசலாம். So until then, me signing off. Do follow me in my Instagram Artistic Advocate page. Also, do subscribe my YouTube channel Artistic Advocate.